ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ்கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கறி குழம்பு சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலா பொருளை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான பொருள் 3 கிராம்பு, 1 ஸ்டார், கொஞ்சம் தேங்காய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் மல்லி. இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, பாத்திரம் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி போடுறத விட இதே மாதிரி மிக்ஸியில் அரைச்சி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் இப்படி போட்டிருக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சளும் 1 ஸ்பூன் குழம்பு மசாலாவும் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நம்ம சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை நான் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், ஏன்னா பூச்சி ஏதாவது இருந்தால் செத்துரும், அதனால் நீங்களும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சம் மசாலா இருக்கும், அதுலேயும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல மணமான சுவையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.